இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து அடிக்கடி சளி வருது, தும்மல் வருது, மூக்கடைப்பு இருக்கு, டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அல்லது தொண்டையில சத வளர்ச்சி இருக்கு அப்படின்னாலோ அவங்களுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பொதுவாகவே இப்போ அலோபதின்னு சொல்லக்கூடிய அந்த மாடர்ன் மெடிசன் ஆனது ஹெவி டோசேஜ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சைடு எஃபெக்ட் வந்து நிறையவே இருக்குது. பட் ஹோமியோ வந்து 100% சேஃப் தான் உங்களுக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் டிவி மீடியாஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்ஸுடைய அட்டென்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. அவங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுத்தா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேசஸ் வந்து குழந்தைகள் விஷயத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் ரொம்ப ஒஸ்டான ஒரு பாதிக்கக்கூடிய விஷயமா எதை பார்க்குறீங்க? ஒரு குழந்தை தாத்தா பாட்டி கிட்ட போ அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. ஹோமியோபதி வந்து ரொம்ப மைனூட் மெடிசன் அப்படின்றதுனால இதில் சைடு எஃபெக்டோ காம்ப்ளிகேஷனோ கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி அண்ட் மனநல நிபுணர் டாக்டர் செந்தில்குமார் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ரெனி. எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் ரெனி. நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? பொதுவாகவே நிறைய குழந்தைங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட் அலர்ஜி, ரெக்கரண்ட் கோல்டு, காஃபு அல்லது ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வரும். இப்போது ஒரு குழந்தைக்கு வந்து அடிக்கடி சளி வருது, தும்மல் வருது, மூக்கடைப்பு இருக்குது, டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது தொண்டையில் சத வளர்ச்சி இருக்குது அப்படின்னாலோ அவங்களுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து இன்றைக்கி அலர்ஜினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் என்ன ஆகும், ரெக்கரண்ட் கோல்டு, அதாவது அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ரஷிங் டு த ஹாஸ்பிட்டல். ஏன்னா குழந்தைக்கு ஒரு சளி பிடிக்குது அல்லது உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, நெபுலைசர் வைப்பாங்க. திரும்ப என்ன ஆகும், பழைய என்வரன்மெண்ட்க்கு போகும்பொழுது அந்த குழந்தைக்கு திரும்ப திரும்ப சளி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வரும். பேரண்ட்ஸுடைய காமன் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சாலும் அவன் பக்கத்தில் இந்த குழந்தை போய் உட்காந்ததுன்னா இவனுக்கும் சளி பிடிச்சிருது. ஏன்னா வீட்டில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு சளி பிடிச்சாலும் அவனுக்கும் சளி பிடிச்சிருது. நாங்களும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு வந்து அந்த என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னா ஹோமியோபதிக்கு வந்து வருவாங்க. ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்றது வந்து இம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்ட் இல்லாமல் அலர்ஜி ப்ராப்ளம்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். எந்த ஏஜ்ல வந்து குழந்தைகளுக்கு இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லது சார்? அந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சளியோ காய்ச்சலோ இருமலோ இருக்குது, அல்லது ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, டான்சில்ஸ் அண்ட் அடினாய்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு தாராளமாக ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த அலோபதி அண்ட் ஹோமியோபதி ரெண்டுல எது பெஸ்ட்? பொதுவாகவே இப்போது அலோபதின்னு சொல்லக்கூடிய அந்த மாடர்ன் மெடிசன் ஆனது ஹெவி டோசேஜ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சைடு எஃபெக்ட் வந்து நிறையவே இருக்குன்னு பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க. பட் ஹோமியோ வந்து 100% சேஃப் தான் உங்களுக்கு. அதனால் அது மட்டுமே இல்லாமல் இப்போது மற்ற மருந்துகள் வந்து கசப்பாக இருக்கும். ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப மைனூட்டான மெடிசன்ஸ், அதுவும் ஸ்வீட் பில்ஸ் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைய வந்து கம்பல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த இடத்துல. ஓகே சார். இப்போ இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது? நிச்சயமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் டிவி மீடியாஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் ஃபுட்ஸை விளம்பரத்தை வந்து டிவியில் பார்க்கும்பொழுது குழந்தைக்கு ஒரு டெம்டேஷன் வருது. அது மட்டுமே இல்லை, அடிக்ஷன் ஃப்ளேவர்னு சொல்கிற மாதிரி எனக்கு இந்த பிஸ்கட் தான் வேணும், எனக்கு இந்த ஜூஸ் தான் வேணும், எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கும்பொழுது ஒரே ப்ராடக்டை குழந்தைங்க தொடர்ந்து சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளமோ, கான்ஸ்டிபேஷனோ அல்லது சம் அதர் ப்ராப்ளமோ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால் பேக்டு, டின்டு, கேன்டு ஃபுட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுறது குழந்தைங்களுடைய இம்யூனிட்டிக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதனால அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா சார்? ஹோமியோபதி வந்து ரொம்ப மைனூட் மெடிசன் அப்படின்றதுனால இதில் சைடு எஃபெக்டோ காம்ப்ளிகேஷனோ கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் பேரண்ட்ஸுடைய
டைரெக்ஷனில் தான், பேரண்ட்ஸுடைய கண்ட்ரோலில் தான் அந்த மெடிசன் கொடுக்கணுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஹோமியோபதி மருந்துகள் இனிப்பாக இருக்கிறதுனால அந்த குழந்தை என்ன பண்ணும், இது மிட்டாய் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நிறைய போட்டுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்படி போட்டாலும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் காம்ப்ளிகேஷன் வந்து வராது. இருந்தாலும் பேரண்ட்ஸுடைய சூப்பர்விஷனில் மெடிசன் கொடுக்கறது சேஃப். ஓகே சார். ஃபைனலாக வந்து இப்போ என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து குழந்தைங்க ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ்னா என்னது? பொதுவாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றதுன்றது வந்து இந்த கலர்டு ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள், கேரட் தோசை, பீட்ரூட் தோசை, இந்த மாதிரி நீங்கள் கலர்ட் ஃபுட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை அது சாப்பிட மாட்டேங்குதுன்றதுக்காக கெலாக்ஸ் கொடுக்கறது, மற்ற இது பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கறது என்ன ஆகும்னா, அந்த டேஸ்ட் என்ஹான்சர் அதில் ஆட் பண்ணுறதுனால எனக்கு அந்த ஃபுட் தான் வேணும்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்தி நியூட்ரிட்டிவ் ஃபுட்டை வந்து சாப்பிடணும். இதுதான் நம்ம ரெகுலர் கஸ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா குழந்தைங்களும் மாறும். குழந்தைங்க மாறணும்னா பேரண்ட்ஸ் தான் மாறணும்னு நான் சொல்லுவேன். வேற எந்த விஷயத்துல வந்து ஒரு பேரண்ட் வந்து கவனம் செலுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க சார்? பொதுவாகவே பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், ஒய்ஃப் ஒர்க்கிங், அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. குழந்தை வந்து மெய்டு வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னும்பொழுது குழந்தையினுடைய அட்டென்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து போகுது. அப்படி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-to-1 கம்யூனிகேஷன் வந்து குறையிறதுனால பேரண்ட்ஸ் அண்டு குழந்தையுடைய அந்த லவ் பாண்ட் வந்து அங்கே பிரேக் ஆகுது. அப்படி பிரேக் ஆகும்பொழுது குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது மேபி மொபைல் ஃபோனாக இருக்கலாம் அல்லது டிவியாக இருக்கலாம். இப்போது அந்த இடத்துல குழந்தை வந்து எனக்கு இதுவே போதும், இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுனால அந்த குழந்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவியில் என்ன பார்க்குதோ, சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்குதோ அதுதான் உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிக்குது. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைக்கான டைமை அலாட் பண்ணி அப்பாவும் சரி அம்மாவும் சரி குழந்தைகிட்ட ரொம்ப நேரம் பேசணும். பேச பேச தான் அந்த குழந்தைக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த குழந்தைக்கு வயசு 4, அம்மாவும் ஒர்க்கிங் அப்பாவும் ஒர்க்கிங், தாத்தா பாட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை திடீர்னு கம்யூனிகேட் பண்ணவே இல்லை, ஐ டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதனால் என்ன ஆச்சு, பேரண்ட்ஸ் வந்து அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அது பாட்டு விளையாடிட்டு தானே இருக்குது, மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தானே இருக்குது அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் யார்கிட்டையுமே அந்த குழந்தை பேசாமல் போச்சு. அப்பா அம்மா கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காம போச்சு. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த குழந்தையுடைய கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி கேட்கும்பொழுது அப்பாவும் ஒர்க்கிங் அம்மாவும் ஒர்க்கிங், தாத்தா பாட்டி பார்த்துக்கிறாங்கன்னும்போது தாத்தா பாட்டி அவங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அல்லது டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை கையில் ஒரு மொபைல் கொடுத்து அது என்னவோ ஒன்று பார்க்குது, கார்ட்டூனோ என்னவோ ஒன்று பார்க்குது. அப்போ என்ன ஆச்சு, அந்த குழந்தை வந்து மற்றவங்க கூட ஐ டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியாமல் போய் அந்த குழந்தை பேசாமல் போய் அது வந்து கம்ப்ளீட் சைலண்ட்டாக மாறிடுச்சு. ஃபோனை பிடிங்காச்சுன்னா அழ ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். சாப்பாடு கொடுக்கும்பொழுது கூட ஃபோன் 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 இதுதான். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் கவுன்சிலிங் என்ன சொன்னோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நீங்களும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, குழந்தை கையிலையும் மொபைல் ஃபோன் யூஸ் கொடுக்காதீங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட அதிக நேரம் வந்து விடாதீங்க, அல்லது அவங்ககிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி சீரியல்ஸ் மற்ற டிவியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ண சொல்லிவிட்டு ஒரு 15 நாள் அந்த குழந்தை பேரண்ட்ஸ் கூட இருக்கணும், நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் பேரண்ட்ஸுடைய ஃபுல் அட்டென்ஷனில் அந்த குழந்தை வந்து பழையபடி நார்மலாக பேசவும் சிரிக்கவும் கண்ணை பார்த்து பேசவும் ஆரம்பித்தது. ஸோ பேரண்ட்ஸுடைய அட்டென்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ பெரியவங்க தான் குழந்தைய வந்து கேர்ஃபுல்லாக வளர்க்கணுமே தவிர அவங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுத்தா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேசஸ் வந்து குழந்தைகள் விஷயத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் ரொம்ப ஒஸ்டான ஒரு பாதிக்கக்கூடிய விஷயமா எதை பார்க்குறீங்க? ஒரு குழந்தை தாத்தா பாட்டி கிட்ட போ அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க அம்மா கிட்ட கேட்கும்பொழுது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவனுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து பழம்னா ரொம்ப நல்லா பிடிக்கும், ஆனால் கொஞ்ச நாளாக வாழைப்பழத்தை பார்த்தா இந்த குழந்தை அழுவுது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது, தாத்தா பாட்டிக்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த குழந்தையுடைய சொந்த தாத்தான்றதுனால அவங்களால அந்த விஷயத்த வெளியே சொல்லவும் முடியல. ஸோ எவ்வளவு தான் நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் ஒரு குழந்தை நான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாலோ அல்லது என்ன அங்கே விடாதீங்கன்னு சொன்னாலோ அந்த குழந்தை எதுக்காக சொல்லுதுன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை வற்புறுத்தக்கூடாதுன்றது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.